ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் மக்கள் வீதிகளில் திரள்கிறார்கள். பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டை நடத்தியே தீருவோம் என பொதுமக்கள் கொந்தளிக்கும் சூழலில் கட்டாய விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கல் பண்டிகை நீக்கப்பட்டதை அதிர்ச்சியோடு கவனிக்கிறார்கள் தமிழ் உணர்வாளர்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை திசை திருப்பவே இப்படி ஒரு சிறப்பு நினைவூட்டலை செய்திருக்கிறது மத்திய அரசு என கொந்தளிக்கிறார் சீமான். தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை அளிக்காதது நல்லதுதான். அப்போதுதான் நாம் எந்தளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு வருகிறோம் என்பதை மானமுள்ள தமிழர்கள் உணர்வார்கள். பொங்கலை விடுமுறை பட்டியலில் இருந்து நீக்கியதைப் போல இந்திய பட்டியலில் இருந்தும் எங்களை நீக்கிவிடுங்கள் பிரதமரே. எங்களுக்கான காலத்தை நீங்கள் தான் பிரசவிக்க வைக்கிறீர்கள். தமிழனைப் போல இந்திய தேசியவாதியாக இருந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்டபோது அவருக்கு இருந்த நியாயங்களை விட 1000 காரணங்கள் தமிழனுக்கும் இருந்தன. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களிடம் நாடு போக போகிறது என்று காமராஜருக்கும் பசும்பொன் தேவருக்கும் தெரியவில்லையா? நம்முடைய மொழி, பண்பாடு, வாழ்வியல், கலாச்சாரம் உள்ளிட்டவை மற்றவர்களிடமிருந்தும் முற்றிலும் மாறுபட்டது. ஆனாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்தியன் என்ற உணர்வோடு கரைந்து நின்றோம். அப்படி இருந்த மக்களை தொடர்ந்து வஞ்சிப்பது எந்த வகையில் நியாயம் என கொந்தளிப்போடு பேசத் தொடங்கினார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான். தொடர்ந்து நம்மிடம் அவர் கூறியதாவது: நமது சகோதர மாநிலங்களுக்கு மதிப்பளித்து ஓணத்துக்கும் உகாதிக்கும் விடுமுறை அளிக்கிறோம். குருநானக்கிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? மகாவீர் ஜெயந்திக்கும் விடுமுறை அளிக்கிறோம். தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போன்றவை திணிக்கப்பட்ட பண்டிகைகள். உழவர் பெருநாள் என்பது தமிழனின் வாழ்வோடு இணைந்த பண்டிகை. அதை கொண்டாடுவதற்கு எனக்கு விடுமுறை கிடையாது என்றால் பல்வேறு மொழிவழி மக்கள் வாழ்கின்ற நாடா இது? இது தேசங்களின் ஒன்றியம்தானா என்ற கேள்விகள் எழுகின்றன. கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மோடி ஒற்றை ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆபத்தில் நிற்கப் போகிறது என்று அவர்கள் உணரவில்லை. ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்துக்கும் பண்பாடு, கலாச்சாரம் என பல அடையாளங்கள் இருக்கின்றன. அவற்றை கட்டி காப்பதற்காகத்தான் மொழிவழி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டன. அம்மா மீது பற்று இருந்தால்தான் அடுத்த அம்மா மீதும் பற்று வரும். அதை விட்டுவிட்டு நீ தமிழனாகவே இருக்கக்கூடாது என்றால் நான் ஏன் இந்தியனாக இருக்க வேண்டும்? வீட்டையே நேசிக்க கூடாது என்றால் நாட்டை மட்டும் நான் ஏன் நேசிக்க வேண்டும்? இப்படி ஒரு நெருக்கடி நிலைக்குத்தான் நம்மை தள்ளுகிறார் மோடி. இந்திய தேசிய பற்றாளர்களாக இருப்பவர்களை தமிழ் தேசியவாதியாக மாற்றுவது இவர்கள்தான். கச்சத்தீவு ஒருபோதும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை என பாஜகவும் சொல்கிறது, காங்கிரஸ் கட்சியும் சொல்கிறது. ஒருபோதும் பாத்தியப்படாத ஒன்றை ஏன் விட்டு கொடுத்தீர்கள்? யாருக்கும் சொந்தமில்லாமல் எப்படி ஒரு தீவு இருக்க முடியும்? என் பாட்டன் சேதுபதி மன்னனுக்கு சொந்தமாக கச்சத்தீவு இருந்தது. என்னிடம் இருந்து பிரித்த பாரம்பரிய சொத்தை கேட்டால் பிரிவினைவாதி என்கிறீர்கள். என் சொத்தை திருடி கொடுத்த நீங்கள் மட்டும் தேசப்பற்றாளர்களா? இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியத்தில் காங்கிரஸ், பாஜக ஆகிய 2 கட்சிகளின் நிலைப்பாடும் ஒன்றுதான். ஜெயராம் ரமேஷ் காலத்தில் தான் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது என ஜெயந்தி நடராஜன் சொல்கிறார். அப்போது காங்கிரஸ் அரசில் அங்கம் வகித்தது திமுக. இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என திமுகவும் போராடுகிறது, காங்கிரசும் போராடுகிறது. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ். அன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக. இப்போது கச்சத்தீவை மீட்போம் என திமுக சொல்கிறது. வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே பொங்கலை பொது விடுமுறை பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டார்கள். 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்கிறார்கள். அன்றைக்கு ஆட்சியில் பங்கேற்று இருந்தது திமுகவும் மதிமுகவும் தான். ஏற்கனவே நீக்கிவிட்டதை சிறப்பு நினைவூட்டல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? காரணம் மிக எளிதானது. முன்பை விட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மக்கள் அணி அணியாக திரள்கிறார்கள். ஆதரவு குரல் பெருகுகிறது. மத்திய அரசுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. தன்னெழுச்சியாக மாணவர்கள் கூடுகின்றனர். மத்திய மாநில அரசுகளுக்கு கூடுதல் நெருக்கடியை கொடுத்துள்ளது. இதை திசை திருப்புவதற்காகத்தான் பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை இல்லை என அறிவிக்கிறார்கள். இது ஒரு புதிய பிரச்சனையாக தமிழர்கள் மத்தியில் கொந்தளிப்பை உருவாக்கிவிட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டம் மடைமாற்றப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை விடுமுறை பட்டியலில் இருந்து நீக்கிய போது கூடவே இருந்த திமுக இன்றைக்கு எதிர்க்கிறது. இதையெல்லாம் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பெயர்தான் தும்பை விட்டு வாளை பிடிப்பது என்பார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்பே விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கலை நீக்கிவிட்டார்கள் என்கிறார் அன்புமணி. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங்குக்கு பக்கத்திலேயே இருந்தீர்களே அன்புமணி, அப்போது என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு மோடியை பார்த்து கடிதம் கொடுப்பதாக சொல்லும் நீங்கள் அன்றைக்கு ஏன் கேள்வி எழுப்பவில்லை? கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா என இந்திய நிலப்பரப்பில் 10 கோடி தமிழர்கள் வாழ்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர் அரசுகள் பொங்கலுக்கு விடுமுறை அளிக்கின்றன. 3 லட்சம் பேர் வாழும் கனடா அரசு தை மாதத்தையே தமிழர் மாதமாக அறிவிக்கிறது.
ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எங்களுக்கு விடுமுறை அளிக்கின்றன. சொந்த நாட்டிலேயே எங்களை ஊனப்படுத்துகிறீர்களே பிரதமரே, இது நியாயம்தானா? திரையரங்கில் தேசிய கீதம் பாடி மட்டும் தேசிய உணர்வை வளர்த்துவிட முடியாது. கண் வழியாக போதை ஏற்றும் திரையரங்குகளில் தேசிய கீதம் பாட சொல்கிறீர்கள். வாய் வழியாக போதை ஏற்றும் சாராய கடைகளில் தேசிய கீதம் பாட வைப்பீர்களா? என்னை நானாக இருக்க வைத்தால்தான் எனக்குள் தேசப்பற்று வளரும். இதையெல்லாம் இந்த தலைமுறையின் பிள்ளைகள் மிக நுட்பமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் பேசவில்லை. ஒவ்வொருவரும் தமிழ் தேசிய அரசியலை பேசத் தொடங்கி இருக்கின்றனர். சென்னை கடற்கரையில், மதுரையில், தஞ்சையில் பல்லாயிரக்கணக்கில் ஜல்லிக்கட்டுக்காக கூடுகின்றவர்களை கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு. எங்கள் உரிமைகளை நசுக்கும் மத்திய அரசுக்கு தமிழக அரசும் துணை போகிறது. உங்கள் நடவடிக்கைகளை நிறுத்துங்கள். இல்லை என்றால் தமிழர் உணர்வுக்கு எதிரான முதலமைச்சராகத்தான் பன்னீர்செல்வத்தை மக்கள் பார்ப்பார்கள் என கொதிப்புடன் பேசி முடித்தார் சீமான். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.